சித்ரா பௌர்ணமி அப்படின்ற போது சித்திரகுப்தர், ஸோ யமனுடைய அக்கௌண்டன்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ அவரை அவரை வழிபடுற விதமா தான் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ இந்த சித்திரகுப்தரை நம்ம ஏன் வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்ற காலத்துல நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை பார்த்து வாழ்ற வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கறது முருகருடைய செயல் தான். ஸோ அதனால சித்திரகுப்தருக்கும் முருகருக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி முருகரை நினைச்சிட்டு சித்திரகுப்தரை கூட நினைச்சிட்டு ஸோ ஒரு டீப் பிரீத் அப்படி எடுத்துட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பையில ஒரு நிலையான ஒரு மைண்டோட அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஃபைல் 2 இவங்களுக்கான முருகருக்கான. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தான். ஸோ அதுலயும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வரப்போ அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. ஸோ அதை பத்தி எங்களுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பௌர்ணமினா நம்ம கிளன்சிங் பண்ற விஷயம். ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவல்ல வந்து பௌர்ணமினாலே நம்ம உடலும் மனசையும் வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளை தான் வந்து பாக்குறது. ஸோ இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படின்ற போது சித்திரகுப்தர், ஸோ யமனுடைய அக்கௌண்டன்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ அவரை வழிபடுற விதமா தான் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ இந்த சித்திரகுப்தரை நம்ம ஏன் வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வந்து நல்லது செஞ்சிருப்போம், கெட்டது செஞ்சிருப்போம், பாவம் செஞ்சிருப்போம், புண்ணியம் செஞ்சிருப்போம். ஸோ நம்ம செஞ்ச பாவ கணக்கு என்ன, புண்ணிய கணக்கு என்னன்னு சித்திரகுப்தருக்கு தெரியும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சோ அந்த சித்திரகுப்தர்கிட்ட நம்ம முறையிடுற விதமா தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு எனக்கு மரணத்துக்கு அடுத்தும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோ இல்ல என் ஆன்மாவுக்கான ஒரு நல்ல ஒரு பிரகாசத்தையோ நீங்க கொடுங்க. சோ அதற்கான ஒரு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ற விதமா, அதை வலியுறுத்துற விதமா வழிபடுறதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி. சோ இந்த சித்திரகுப்தருக்கு நம்ம வழிபடுற ஒரு சடங்கு தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல வந்து நடைபெறும். சோ அதெல்லாம் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சித்திரகுப்தர் கோயில் வந்து காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கும் இந்த கோவில். ஸோ அங்க போகலாம் நியர்பைல இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீவாஞ்சியத்திலும் சித்திரகுப்தர் கோவில், யம தர்மர் கோவிலுக்கு அங்கேயே அந்த சன்னதி வந்து இருக்கும். ஸோ அங்கேயும் போகலாம். இந்த 2 இடத்துலயும் போக முடியாதவங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கோ குலதெய்வத்தையோ வந்து வழிபடலாம் அண்ட் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சோ இதை இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல செய்யறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு எல்லா விதமான கர்ம பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே, அதுவும் சித்திரகுப்தருக்கு உந்த நாள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ சித்திரகுப்தருக்கும் முருகருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? 2 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஆமா, ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து முருகர் மெசேஜ் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்பெஷலா பார்க்க போறோம். சோ சித்திரகுப்தர் வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம பாவ புண்ணிய கணக்க போட்டு நம்ம ஆன்மாவை வந்து பரிசுத்தமா இல்ல வந்து எந்த இடத்துக்கு போகணும்னு நிர்ணயிக்கிறாரோ, சோ அதே மாதிரி நம்ம வாழ்ற காலத்துல நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை பார்த்து வாழ்ற வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கறது முருகருடைய செயல் தான். சோ அதனால சித்திரகுப்தருக்கும் முருகருக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. சோ அதனாலதான் முருகர் மெசேஜ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே மேம். இப்போ கிறிஸ்டல் மூலமா முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் நம்ம எப்படி கன்வே பண்ண போறோம் மேம்? ஆஸ் யூஷுவல் நம்ம பைல் செலெக்ஷன் தான் சிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் பர்பிள் கலர் கிறிஸ்டல், செகண்ட் பைல் கிரீன் கலர் கிறிஸ்டல், தேர்ட் பைல் எல்லோ கலர் கிறிஸ்டல். ஸோ இப்போ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி முருகரை நினைச்சிட்டு சித்திரகுப்தரை கூட நினைச்சிட்டு ஸோ ஒரு டீப் பிரீத் அப்படி எடுத்துட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பையில ஒரு நிலையான ஒரு மைண்டோட அவங்க சூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ ஒரு ஒரு பைலுக்குமான முருகர் மெசேஜ்மே நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பைல் நம்பர் 1 கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில கிடைக்க போகுது? ஸோ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, பெரியவங்களுடைய அட்வைஸை கண்டிப்பா கேட்கணும். ஸோ பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை நிச்சயமா அவங்க வந்து கேட்கணும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம, இல்ல எது சரி எது தப்புன்னு தெரியாமலே நிறைய தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கலாம், இல்ல சில கெடுதல்கள் மற்றவங்களுக்கு கூட செஞ்சிருக்கலாம். ஸோ இனிமேலாவது பெரியவங்க சொல்றத கேட்டு, ஆல்ரெடி அவங்க வீட்ல பெரியவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதையாவது அட்லீஸ்ட் வந்து ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல நிறைய வாழ்க்கையினுடைய சூட்சுமமும் இருக்கும், ரகசியங்களும் இருக்கும். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அது நம்மளுக்கு சூட் ஆகுதா அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா பெரியவங்களோட அட்வைஸ் அப்போ வந்து நிச்சயமா கேட்டே ஆகணும். நம்ம கடவுளா வழிபடுற முருகர் கூட ஔவையார் பாட்டியோடைய அட்வைஸை கண்டிப்பா கேட்டிருப்பாரு. சோ அவரே கேட்கும் போது நம்ம ஏன் கேட்கக்கூடாது அப்படின்றதுதான். சோ முருகரும் அதுதான், நானே கேட்டிருக்கேன், நீங்க பெரியவங்க பேச்ச வந்து கேளுங்க, கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றது. அம்மா அப்பாவை என்னைக்குமே வந்து கைவிடக்கூடாது. சோ அவங்கள என்னைக்குமே அவங்க பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க கஷ்டம் என்ன கேட்டு சப்போர்ட் பண்ணணும். இல்ல அவங்கள கஷ்டப்படுத்தாமையாவது இருக்கணும். சோ இது இந்த 2 விஷயங்கள் அவங்க பண்ணும்போது கண்டிப்பா முருகருடைய முழு ஆதரவும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி முருகர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. சோ இதுதான் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ஸ்ல ஓம் சித்ரகுப்த முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். சோ பைல் 2 இவங்களுக்கான முருகர். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சமீப காலமா நிறைய விஷயங்கள் புலப்படாம இருக்கும், புரியாம இருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கையில நடக்குது, சோ நம்ம வாழ்க்கையில தான் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன நடக்குது, நம்மளுடைய மனசுலயே என்ன நடக்குது, சோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, நம்ம எந்த பாதையில போனா இதுக்கான தீர்வு கிடைக்கும், இல்ல போகாம இருந்த இடத்துல அப்படியே இருந்துடலாமா, நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய விஷயங்கள், மர்மங்கள், மாயைகள் அவங்களுடைய மனசுலயும் இருக்கு, அவங்க வாழ்க்கையிலயும் சுற்றி இருக்கு. அதே மாதிரி நாளுக்கு நாள் உடல்நிலையிலயும் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க, ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கே அப்படின்றது. சோ இதற்கெல்லாம் முருகர் தரக்கூடிய ஒரு தீர்வா கொல்லிமலைக்கு அவங்க போகணும். கொல்லிமலையில இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை அவங்க வழிபடணும். அவரை பார்த்துட்டா எல்லாமே சரியாயிடும். முருகர் தரக்கூடியது உன் வாழ்க்கையில உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான மாயையிலையும் மர்மத்திலையும் நான் தான் இருக்கிறேன். சோ என்ன நீ அதுல கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த சூட்சுமமே உனக்கு தெரிஞ்சிடும், உன் வாழ்க்கை எல்லாமே கிளியர் ஆயிடும். சோ என்ன நீ கண்டுபிடிக்கணும்னா நீ கொல்லிமலைக்கு என் சன்னதிக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு முருகர் கொல்லிமலைக்கு அழைக்கிறாருன்னு நம்ம சொல்லிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அங்க போக ட்ரை பண்ணணும். பக்கத்துல இருக்கவங்க உடனே சித்திரை பௌர்ணமி கூட போயிட்டு வரலாம். தூரமா இருக்கிறவங்க கண்டிப்பா அதற்கான பிளானிங்ஸ் அவங்க ஃபேமிலியோட போகிறதுக்கு கூட பிளானிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸ முருகரும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா அங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு தெளிவும் கிடைச்சிரும். உடலும் மனதும் ரொம்ப அழகா மெருகேறிடும். அந்த தேஜஸும் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நிறைய அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ஸ்ல ஓம் சித்ரகுப்த முருகா போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நெக்ஸ்ட் பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முதல்ல இவங்க வந்து இவங்களுக்கான அந்த இலக்கை சரியா வைக்கணும். என்ன கோல்ஸ், என்ன அச்சீவ்மெண்ட் நான் பண்ண போறேன், எனக்கான பாதை என்ன, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன், எதுவுமே தெரியாம வந்து முருகா எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு, முருகா எனக்கு இதை செய், முருகா எனக்கு அதை செய் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா முருகருக்கே கோவம் தான் வரும் போல. அதனாலதான் முதல்ல நீ ஒரு இலக்கை வை, நீ ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணு. சோ அதற்கான குறி சரியா, அதற்கான குறின்றது அவங்க அந்த கோல் செட் பண்ணிருக்காங்கன்னா அதற்கான பாதை தான் அதற்கான குறி. அப்ப அதற்கான பாதையும் நீ தேர்ந்தெடு. கண்டிப்பா இது 2ம் சரியா இருந்ததுன்னா நான் உனக்கு பின் நின்று நடத்தி கொடுப்பேன். அந்த பாதையை நீ சரியா வந்து கடந்து அந்த குறிய அந்த இலக்கை நீ வந்து அடையறதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் நான்
உனக்கு பின்னால இருந்து செய்வ அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். அது மட்டும் இல்லாம நடக்கிற எல்லா விஷயங்கள்னாலும் அவங்க காயப்பட்டிருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல கோபங்கள் இருக்கலாம், இல்ல விரக்தி இருக்கலாம். எதா இருந்தாலும் உன்னை நீ சாந்தப்படுத்திக்கோ. இப்போதைக்கு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்கள அவங்க சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்திக்கணும், அமைதிப்படுத்தணும். ஸோ அப்படி அமைதிப்படுத்துனாங்கன்னா நிச்சயமா அதுக்கு அடுத்த வரக்கூடிய நல்ல விஷயங்கள், மிகப்பெரிய ஆச்சரியங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு முருகருடைய வேலும் மயிலுமே துணையா இருக்கும். எந்த தடையும் வராம அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு. ஸோ இவங்க அடிக்கடி வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். இதுதான் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் கமெண்ட்ஸ்ல ஓம் சித்ரகுப்த முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நன்றி மேம். நன்றி.